ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ருதிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி மகாபலிபுரம் போயிருந்தேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். சரி, அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேருந்து இது வந்து 58 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் வந்து ஒரு 12 போல் ஸ்டார்ட் பண்ணோம். 2 ஹவர்ஸில் வந்து ரீச் ஆகிடுவோம். பட் நாங்கள் நின்று போகிறனால கொஞ்சம் டைம் ஆகும்னு தெரியும். அதுவும் இல்லாமல் வெயில் இருக்காதுன்னு நினச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிஷ் தம் பிரியாணி போயிட்டு சாப்பிட்டோம். அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆஸ் யூஷுவல் வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ போகிற வழியிலே வந்து ஒரு பிரான்ச் பார்த்துட்டு அங்கே வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டெசர்ட்டை வந்து சாப்பிட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக டோல் இருக்கும். டோலுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப் அண்ட் டவுன் 75 ருபீஸ் நாங்கள் பே பண்ணோம். அது போக நீங்கள் மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே ஒரு 75 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் ஷோர் டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து வாக்கபிள் தான். ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வாக் பண்ணி உள்ளே நடந்து போகணும். ஷட்டிலும் அவைலபிளாக இருக்குது. ஒரு வேளை உங்களால் நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெம்பிள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் செம்ம வெயில். நாங்கள் ரீச் ஆகும்போது 3:30 to 3:45 இருக்கும். என்னால் ஃபோட்டோஸ்க்கு கூட நிற்க முடியல, அந்த அளவுக்கு வெயிலுங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேனேஜபிளாக நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, அங்கேருந்து வாக்கபிளாக இது வந்துட்டு பட்டர் பால்னு சொன்னாங்க. பட்டர் பால்னு சொல்லி ஒரு ராக்கு. இது நீங்கள் உள்ளே வந்து அந்த கேக்குள்ளே போய் மேலே போய் ரீச் ஆகலாம். பட் நான் அங்கே போகலை. எனக்கு செம்ம வெயில்னால செம்ம காண்டாயிட்டேன். அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பி டீ குடிக்கலான்னு போயிட்டோம். என்னடா வெயிலில் டீ குடிக்கலான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் அப்படி தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். நானும் பாலாவும் மட்டும்தான் வந்து அதில் போனோம். ஆக்சுவலாக வந்து அந்த மோட்டர் போட் வந்து பார்த்திங்கன்னா 1050 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 8 சீட்டர். நாங்கள் எங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து ஷேர் பண்ணி வந்து போனோம். சன்செட் ஆகிற டைம் வேறு லெவலில் இருந்தது. போனதுலேயே இதெல்லாம் கொஞ்சம் வந்து எங்களுக்கு உருப்படியாக வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. 1050 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே ஒரு க்ரூஸ் நிற்குது. அங்கேயும் வந்து அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அதுக்கு பே பண்ணி வந்து இருக்கலாம். 5 PM to 6 PM இது அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.